காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு கீரை இருக்க வந்தாச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, நைட்லேயே கீரை இருக்கிறீங்களே, பாம்பு இதுக்கெல்லாம் பயமா இருக்காதா அப்படின்னு. கொஞ்சம் பயமா தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வயல்ல பகல்லேயே பார்த்தீங்கன்னா நட்டுவக்களி இது எல்லாமே தெரியும். அப்புறம் நைட்ல சொல்லவா வேணும், எல்லாம் அந்த இறைவன் செயல் தான், வேற என்ன பண்றது. முதல் நாள் சாயந்தரமே எடுத்து வச்சிடலாம். ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா கீரை கொஞ்சம் வதக்கமா இருக்குது. அதை கொண்டு போய் கொடுக்க எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. அதனாலதான் ஏன் துமுறுதேன். வெளில நான் எந்திரிச்சதால கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல என் வீட்டுக்காரமா முத்துன அவரைக்காயில உரிச்ச விதையை அவிச்சுக்கிட்டு கேப்பையும் கம்பையும் சேர்த்து அரைச்ச மாவுல கூழ கொஞ்சம் கிண்டி கொண்டு வந்தா அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு செம்பு கூழ குடிச்சிட்டு அம்மா வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியா எல்லா கீரையுமே அறுத்து சேர்த்தாச்சு. இனி இதை பூராமே எடுத்து கொண்டு போய் அலசுறதுக்கு சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது பாலக்கீரை, இது குமிட்டி கீரை, இது மணத்தக்காளி கீரைங்க. மிகச்சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த கீரை. இந்த கீரையோட மருத்துவ குணத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே பிளே பட்டன்ல இருக்கு பாருங்க, பார்க்காதவங்க போய். இது புதினாங்க, நம்ம தோட்டத்திலேயே நட்டு வளர்த்தது. அதையும் பையில அள்ளி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம சிவப்பு பொன்னாங்க நிக்கிற அதையும் அறுத்து இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டு அடுத்து இதை அரைக்கிறேங்க. அப்புறம் புடலங்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சாக்கில் போட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் தட்டை பைத்தங்காய் கொஞ்சம், அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம நாட்டு வல்லாத இருந்துச்சு, அதை கொஞ்சம் பொட்டனை போட்டு எடுத்துக்கிட்டு அடுத்து அவரைக்காய் இருந்துச்சு, அதையும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் கறி சுண்டக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டு சந்தை கிளம்பியாச்சுங்க. பண்ணியே ஆகணும்னு சொல்லலங்க. பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.